ட்ரீம் பைக்குன்றது நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையாக இருக்கிற ஒரு வண்டியை வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும், என்னென்ன விஷயத்தை நம்ம கிளியராக நோட் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு புரியும். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன், PDI. என்னடா இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம், இந்த விஷயத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் தான் நம்ம நிறைய பலவிதமாக ஏமாறுவோம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக என்னென்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல், நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு ஷோரூம்லேயே வந்துட்டு மறைக்க பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது வண்டியோட பெயிண்ட்டு. வண்டியை ஃபுல்லாக ஒரு 360 டிகிரி சுற்றி பாருங்கள். பெயிண்டில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, மைனர் ஸ்க்ராச்சஸ் இல்லை டென்ட்டு எதாவது இருக்கான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் நண்பர் யாராவது கூட்டிகிட்டு போங்க. ஸோ நீங்கள் தான் மிஸ் பண்ணியிருந்தால் கூட அவர் கண்ணுக்கு நோட்டீஸ் ஆகும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் 2 பார்ட் சேர்கிற இடத்துல போல்டு போட்டிருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு வகையான வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ முடிஞ்சால் வந்துட்டு வண்டியை வாங்கிட்டோன்னே ஒரு 2.5 RPMல வந்துட்டு ஒரு ஐடில் வச்சுட்டு பாருங்கள், ஏதாவது சவுண்ட் கிர்ன்னு ஏதாவது நாய்ஸ் வருதா என்னன்றது. நாய்ஸ் வந்ததுன்னா அப்போயே வந்துட்டு கிளைம் பண்ணுங்கள், இல்லைனா அந்த வண்டியை முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா டயர். என்ன ப்ரோ டயரில் என்ன இருக்குது, டயர் வந்துட்டு புது வண்டியில் நல்ல டயர் தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் டயரில் வந்துட்டு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா எனக்கு நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா 2020 எடுத்த வண்டி. பட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்க டயர் பார்த்தீங்கன்னா ரியர் செக்ஷன் டயர் வந்துட்டு 2018 வருஷம் மேனுஃபேக்சர் ஆனது. அண்ட் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 2012 மேனுஃபேக்சர் ஆனது. ஸோ இதுதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. ஸோ டயரை வந்துட்டு கிளியராக செக் பண்ணுங்கள். இதை எப்படி செக் பண்ணணுன்றதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் இருக்கும். ஸோ அந்த 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா வீக்கு, எத்தனாவது வாரன்றதை குறிக்கும். அண்ட் அடுத்த 2 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த வருஷன்றதை குறிக்கும். ஸோ அதை வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஓல்டு டயர்ஸ் எடுக்காதீங்க. டயர் வந்துட்டு ரொம்ப பழைய டயராக இருந்தால் டயர் கல் மாதிரி ஆயிருக்கும், பட் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அதை முடிஞ்சால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுங்கள், இல்லை வேறு வண்டியை வந்துட்டு மாற்றிடுங்க. ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வண்டியில் வந்து புது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆயில் தான் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கோடு இருக்கும். ஸோ இந்த 2 கோட்டுக்கு நடுவில் வந்துட்டு இன்ஜின் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக் ஃப்ளூயிட்ஸில் தான் வந்துட்டு ஆயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட கூலண்ட் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் மினிமம் லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு நான் இன்பிட்வீன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஷோரூம் ஆர் சர்வீஸ் சென்டரில் இருக்கிற பர்சன்ஸ் யாராவது கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோ இந்த விஷயம்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க கிளியராக டீட்டெயில்டாக. ஸோ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வண்டியோட சுவிட்சஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது சுவிட்சஸ் ஏதாவது மேல் ஃபங்க்ஷன் இருக்கா எல்லாமே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வண்டியோட ஹெட் லேம்ப், டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து லைட்லாம் பர்ஃபெக்டாக எரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கிறது மாதிரி வராது இல்லையா. ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது வண்டியோட டூல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. மோஸ்ட் ஆஃப் அதில் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்றது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடக்குது. பிகாஸ் வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 இயர்ஸ் ஓன் பார்ட்டி டேமேஜ் கேட்டிருந்தேன். பட் அவங்க வந்துட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு 1 இயர் தான் பண்ணி கொடுத்தாங்க. பட் எனக்கு அப்புறம் எடுத்த வெஹிக்கிள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அவங்க வாங்கின சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான சார்ஜஸ் வாங்கியிருக்காங்க. இதை நான் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் என்ன மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணியாவது வந்துட்டு 5 இயர்ஸ் வாங்கிடுங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வண்டியோட செயின் வந்து பர்ஃபெக்டாக லூப் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி லூப் ஆகலைன்னா அவங்ககிட்ட சொல்லி லூப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரியர் சஸ்பென்ஷன் இல்லை ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் இருக்காது, 99.9% இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனான டீட்டெயில்ஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரன்னிங் இன் பீரியட் வீடியோ வந்துட்டு நான் போட போகிறேன். ஸோ அன்டில் தட் ஸ்டே டியூன், பை பாய்.